Our sponsors, Kavi Furniture. திருச்சியில் பர்னிச்சர்கள் குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில் கிடைக்கும் இடம் நம்ம கவி பர்னிச்சர்ஸ். திருச்சி ஸ்ரீரங்கம் ஒரு ஆன்மீக அளவுல பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக மட்டுமல்லாம ஒரு அரசியல் தளத்திலேயும் ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு சட்டமன்ற தொகுதியா தமிழகத்துல ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றிருக்கு. இன்னும் சொல்லப்போனா முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா இந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வென்று முதல்வர் ஆனார் அப்படிங்கிற ஒரு முதல்வர் தொகுதி அப்படிங்கிற ஒரு சிறப்பு அந்தஸ்தையும் ஸ்ரீரங்கம் தன்வயப்படுத்தியிருக்கு. ஜெயலலிதா என்னும் நான் திருச்சி மாவட்டத்தினுடைய இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக தற்போது பதவியேற்றிருக்கிறாரு. அந்த வகையில ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஸ்ரீரங்கம் அமைச்சர் தொகுதியாக மாறியிருக்கு. பொதுவாகவே ஸ்ரீரங்கம் தொகுதி ஆரம்ப காலம் தொட்டு அது அதிமுகவினுடைய கோட்டையாகத்தான் இருந்திருக்கு. அதிமுக இந்த தொகுதியில இதுவரை நிகழ்ந்த இந்த 17 சட்டமன்ற தேர்தல்ல 9 முறை தன்வயப்படுத்தி இருக்கு. திமுகவே இப்ப சமீபத்துல தான் அடுத்தடுத்து 2 முறை திமுகவினுடைய வெற்றியை அவங்க தக்க வச்சிருந்தாங்க. இந்த பின்புலத்துல தான் தற்போது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினராக ரமேஷ் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறாரு. ரமேஷ் என்னும் நான் முதல்ல 1971 இதே ஸ்ரீரங்கம் தொகுதியில இன்னும் சொல்ல போனா ஒரு தனித்தொகுதியாக தேர்தலை எதிர்கொண்ட அந்த 1971 ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியின் சார்பா போட்டியிட்ட ஜோதி வெங்கடாச்சலம் அவங்க அமைச்சராகவும் பதவி வகித்திருந்தாங்க. அதன் பிறகு 1977 அதிமுகவை சேர்ந்த சவுந்தரராஜன் அவர் எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமானவராக திரைத்துறையில அவர் ஒரு நடிகராகவும் அடையாளம் காணப்பட்டவர். 77 ஜெயிக்கிறாரு, அமைச்சராகிறாரு. அதனை தொடர்ந்து 80 அவருக்கே மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படுது. அப்போதும் ஜெயிக்கிறாரு, அப்போதும் அமைச்சர். அதை தொடர்ந்து 84 இது போல 77, 80, 84 தொடர்ந்து 3 முறை ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து வென்ற சவுந்தரராஜனுக்கு 3 முறையும் அமைச்சர் பதவி கொடுக்கப்படுது. 1991 செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆரினுடைய மறைவுக்கு பிறகு ஜே அணி ஜா அணி இது போன்ற பிளவுகளை கடந்து முதல் முறையாக தமிழகத்தினுடைய முதல்வராக பதவியேற்ற சமயத்துல ஸ்ரீரங்கம் தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற கூப்பா கிருஷ்ணன் தற்போது தமிழக வெற்றி கழகத்துல ஐக்கியமாயிருக்கிறாரு. லால்குடி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு தோல்வியை கண்ட அந்த கூப்பா கிருஷ்ணன் அப்போது வேளாண் துறை அமைச்சராக பதவி வகித்திருக்கிறாரு. அதன் பிறகு 2001 கே பாலசுப்ரமணியன் அதிமுக சார்பில் போட்டியிட்டு செய்தி மக்கள் தொடர்பு துறை அமைச்சராக பதவி வகித்திருக்கிறாரு. 2011 ஒரு நட்சத்திர தொகுதியாக செல்வி ஜெயலலிதா நேரடியாக போட்டியிட்ட தொகுதியாக இருந்தது. 3வது முறையாக முதல்வராக அவர் பொறுப்பேற்றதன் காரணமாக அது முதல்வருடைய தொகுதி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றது. அந்த பின்னணியில 2014 செல்வி ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்குல சிக்கி சிறை தண்டனையை பெற்ற காரணமாக அங்கே இடைத்தேர்தல் நடைபெற வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அதுல வளர்மதி ஜெயிக்கிறாங்க. அதனை தொடர்ந்து 2016 நடைபெற்ற தேர்தலையும் வளர்மதி மீண்டும் வெற்றி பெற்று அமைச்சராக மாறுறாங்க. 2011 பிறகு 2021 அமைச்சர் வளர்மதியினுடைய அந்த பதவி காலம் நிறைவடைகிறது. 2021 திமுக அந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுறாங்க. திமுக சார்பில் எம்எல்ஏ பழனியாண்டி ஜெயித்தாலும் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. அப்ப 2021 அந்த 25 வரையிலான அந்த 5 ஆண்டு காலம் அமைச்சர் பதவி இல்லாம இருந்த நிலையில தற்போது அது தாவேக ரமேஷ் அவர்களின் வழியாக ஒரு அமைச்சர் தொகுதி அப்படிங்கிற அந்தஸ்து ஸ்ரீரங்கம் பெற்றிருக்கு. ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து போட்டியிட்டு வென்ற 9வது அமைச்சராக ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பெடுத்திருக்கிறாரு. ஆனாலும் 9 முறை அமைச்சர்களை கண்ட தொகுதி அப்படின்னு சொன்னாலும் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது ஒரு கட்டமைப்பு ரீதியில இன்னும் பல்வேறு வளர்ச்சியை அடையாத ஒரு தொழிற்சாலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போதுமான அளவுக்கு இல்லாத ஒரு சட்டமன்ற தொகுதியாகத்தான் இன்றளவும் ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு தொகுதியாக தான் இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அவசியம் அந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.
அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும்.